காலையில் 6 மணிக்கெல்லாமே பால்காரக்கா வந்து பால் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு போயிடுவாங்க. இது வந்து 1/2 லிட்டர் பால் 20 ருபீஸ்க்கு டெய்லி கொடுத்துட்ருக்காங்க. பாப்பாவுக்கு வந்து நான் பசும்பால் தான் கொடுக்குறேன். இன்றைக்கி அவங்க கொடுத்த பாலோடைய டப்பா இதுதான். வாட்டர் கேனில் தான் பால் வரும். 1/2 லிட்டர் தருவாங்க. இந்த டப்பா பார்த்தோன்னே எனக்கு செம்ம ஷாக் ஆகிடுச்சு. நான் பால் இருக்கும்போது எனக்கு தெரியல. பால் பாத்திரத்தில் ஊற்றிட்டு காய்ச்சிட்டு இதை வாஷ் பண்ணி வைப்பேன். ஏன்னா இதை டெய்லி அவங்க ரெகுலராக கலெக்ட் பண்ணிப்பாங்க. முந்தானத்து கேனெல்லாம் இருக்குது. இதை எடுத்து பார்த்தேன். இதெல்லாமே நல்லா இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இந்த பால் வந்து வேஸ்ட்டு தான். இந்த பாலில் வந்து பாப்பாவுக்கு கொடுக்க முடியாது. என்ன பண்ணுறதுன்னு தெரியல. செம்ம டென்ஷன் ஆகிடுச்சு. ஏன் இப்படி பண்ணுறாங்க, உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அப்படின்னு தோணுச்சு. சரி, உடனே ஃபோனை போட்டு எங்கள் அப்பாட்ட சொல்லி இந்த மாதிரி பால் அவங்க இது மாதிரி கேனில் கொடுத்துருக்காங்க, சுத்தமாக எனக்கு பிடிக்கல, பால் இனிமேல் தர வேணாம் சொல்லுங்கன்னு சொல்லிட்டேன். அப்புறம் வேறு வழியே இல்லாமல் பாப்பாவுக்கு பசும்பால் வேணும்ல, ஸோ ரெக்வஸ்ட் தான் பண்ணணும் அவங்கக்கிட்ட. இனிமேல் நல்ல வாட்டர் கேனில் கொடுங்கக்கா, இந்த மாதிரி பண்ணாதீங்க, வாஷ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு சொல்லணும். இன்னும் நான் சொல்லலை. இந்த பாலை என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. பசும்பால் வேறையா, கீழே ஊற்றவும் மனசு வரல. ஸோ தயிர் ஊற்றி வச்சு ஃபேஸ் பேக் ஆர் ஏர் பேக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிசைட் பண்ணிட்டேன். உங்கள் வீட்டில் யாரெல்லாம் பசும்பால் வாங்குறீங்க, அது எதில் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்னு, இதை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல. சஜஷன் இருந்தாலும் சொல்லலாம். இந்த பால் வந்து நான் ஊற்றலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஆக்சுவலாக பாத்திரத்தில் ஊற்றுனதுக்கப்புறம் தான் எனக்கு தெரியும்ல கேனு. ஸோ அதனால் இந்த பாலை வேஸ்ட் பண்ணவும் எனக்கு மனசில் காய்ச்சி ஊற்றி வைக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். இதுக்கப்புறம் நான் ஃபேஸ் பேக்கு ஹேர் பேக்குக்கு நிறைய கேர்டு ஆட் பண்ணி நிறைய டிப்ஸ் எல்லாம் வரும். தேங்க்யூ, பாய்.